இந்த 5499 ரூபான்றது ரொம்ப அதிகமா இருக்கு, வே காஸ்ட்லி, இவ்வளவு ரேட்டுக்குலாம் விற்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா எல்லா பிசினஸ் ஓனர்ஸ்க்கும் தெரியும், எல்லா ப்ராடக்ட் டெவலப் பண்றவங்களுக்கும் தெரியும், நம்மளோட பொருளுக்கு நாம தான் பிரைஸ் வைக்கணும் அப்படின்றது. இந்த பிரைஸ் இவ்வளவு தான் வைக்கணும் அப்படின்ற எந்த ஒரு ரூலுமே கிடையாது. 5499 ரூபா பெரிய காசுன்னு சொன்னதுக்கு நந்தாபுரம் என்ன சொல்றாருன்னா, அந்த பிசினஸ் மேல தான் அதோட ரேட்டை தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ நான் ஏன் இதை பத்தி பேசுறேன்னா, அவரு ஆமா பெரிய காசு தான், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், அதாவது கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு 2500 அப்படி 3000 அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் இதை பத்தி வாயவே திறந்திருக்க மாட்டேன். ஸோ இப்போ அதை பற்றி பேசுறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரு அந்த பிஸ்னஸ் மேன் தான் அதோட ப்ரைஸை தீர்மானிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. எந்த ஒரு ரூல்ஸ்லையுமே இது கிடையாது, அந்த பிஸ்னஸ் ஓனர் தான் அதோட ரேட்டை தீர்மானிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. அது பெரிய அமௌண்ட்டு அப்படின்னு சொன்னதுக்கு ஸோ நம்ம நந்தாபுரோட்ட என்ன கேட்குறேன்னா, ஜியோ சிம்மோட ஓனர் தான் அம்பானி. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டை தீர்மானிக்கணும். அவர் தீர்மானித்து சொன்னது தான் இப்போ ரீசெண்டாக அந்த சிம்மோட ரேட்டை ஏற்றந்து. இருந்தாலும் எல்லாரும் ஏன் கோவப்பட்டாங்க, எல்லாரும் ஏன் பார்த்தீங்கன்னா அவர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்டை வைக்கிறாங்க, ஏன் இது மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ஜியோ சிம்மு இலவசமாக தான் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதை நோக்கி போனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரேட்டை ஏற்றி இப்போ பயங்கர ரேட்டை ஏற்றந்தால உங்கள் இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிஎஸ்என்எலுக்கு பார்த்தீங்கன்னா மாறினாங்க. நிறைய பேர் கேள்வியும் கேட்டாங்க, அது அநியாய ரேட்டு அப்படின்னு சொன்னது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா, நம்ம நந்தாபுரம் என்ன ஒரு வெங்காயத்தை பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பாரு. நான் போன வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருப்பேன், ஆனால் இந்த வீடியோவில் என்கிட்ட முக்கியமான வேற ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். வெங்காயத்தை பற்றி என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு பொருளை நீங்கள் 6 ரூபாய்க்கு வாங்கி அதை 8 ரூபாய்க்கு விற்றா தப்புன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே பொருளை 6 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 5 ரூபாய்க்கோ ஒரு 20 ரூபாய்க்கோ விற்றா அது அநியாய ரேட்டு தானே, அது தப்பு தானே. அப்போது அதை பற்றி தான் இப்போ பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அதை பற்றி பேசணும். சர்டிஃபிகேட்டை பற்றி ஒன்று சொல்லியிருப்பாரு, சர்டிஃபிகேட்டை பற்றியும் நான் பேசி ஆகணும். ஸோ ஓகே, இப்போ ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இந்த தயாலு டெய்லர் அக்கா பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பாங்களா, அவங்க சேர்ந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க பாருங்க. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தாங்க. இந்த பேப்பர் பார்த்தாவே தெரியும், டயலோ டிசைனிங்கோட கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் ஒரு 2-3 வீடியோஸில் சொல்லியிருந்தேன், நல்லா தான் சொல்லித்தராங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். திருப்பி ஏன் அவங்கள பற்றி நீங்கள் எதுவுமே பேசலை, ஏன் அவங்களோட கட்டிங் வீடியோஸ் போடல அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கான வீடியோவாக தான் இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, அவங்க டெய்லர் அக்கா அவங்களுடைய கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள தப்புன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, பெருசாக என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு கேட்டால் தான் புரியும். நான் உங்களுக்கு வரிசையாக சொல்லின்னு வரேன், நீங்கள் கேட்கலாம். அவங்க வியூஸுக்காக கூட தான் அதுமாதிரி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ப்ரூஃபோட ஒரு எவிடன்ஸை காட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இது மாதிரி ஏதாவது அவங்க எதனா தப்பாக பேசுனா வியூஸ் வரும் அப்படி இப்படின்னு எதனா பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு நான் ப்ரூஃபும் காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் அவங்களுடைய சேனல், நந்து லைஃப் ஸ்டைல்னு இருக்கா. ஸோ பார்த்துக்குங்க, இதுதான் அவங்களுடைய சேனலு. ஸோ இந்த சேனலுக்குள்ள போயிட்டு அவங்க அந்த வீடியோவை எப்போ அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா எனக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா ப்ரூஃபோட இருந்தால் மட்டும்தான் நான் பேசுவேன், வியூஸுக்காகவோ மற்றவங்க சொல்கிற மாதிரி. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நான் பார்த்தேன் அப்படி தான் பேசியிருந்தாங்க. மற்ற யூடியூபர் என்னவோ வியூஸுக்காக தான் பேசுகிறாங்க, என்ன பேசுகிறேன்னே தெரியாமல். ஆனால் நான் எப்பவுமே ப்ரூஃபோட காமிச்சிட்டு தான் நான் பேசுவேன். கீழே லாஸ்ட்டாக இருக்குங்களா, தயாலு டிசைனிங் கிளாஸ் ஜாயின் பண்ண போகிறீங்களா, இந்த வீடியோ உங்களுக்காக தான், வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இந்த வீடியோவை பற்றி தான் இந்த வீடியோவில் அவங்க என்ன பேசியிருக்காங்களோ அதை தான் நான் எடுத்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பேன். அது இல்லாமல் இது அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் நான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அவங்க பேசுகிறதே பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்லிடுறேன். பார்த்தீங்களா, 56K வியூஸ் போயிருக்கு, 1 மந்த் ஆகுது. ஓகேங்களா, இவங்க வீடியோ போட்டு 1 மந்த் ஆகுது. இவங்க வியூஸுக்காக பேசுறதா இருந்தால் இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் பேசியிருக்கணும். அவங்க பேசி 1 மந்த் ஆகுது. நம்ம A2D நந்தா வீடியோ இந்த ஸ்கேமை பற்றி போட்டு 5 நாள் தான் ஆகுது. பிரியாணி மேனும் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்களா, அதுவும் 2 வீக் தான் ஆயிருக்கும். ஸோ இவங்க 2 பேருக்கு முன்னாலேயே நம்ம டெய்லர் அக்காவோட கோர்ஸில் ஜாயின் பண்ணி பேசுறது தான். இப்போ ஃபுல்லாக பாருங்க அவங்க பேசுறத. பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தாங்க. இந்த பேப்பர் பார்த்தாவே தெரியும், டயலோ டிசைனிங்கோட கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் ஒரு 2-3 வீடியோஸில் சொல்லியிருந்தேன், நல்லா தான் சொல்லித்தராங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். திருப்பி ஏன் அவங்கள பற்றி நீங்கள் எதுவுமே பேசலை, ஏன் அவங்களோட கட்டிங் வீடியோஸ் போடல அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கான வீடியோவாக தான் இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கட்டிங் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் சொல்லிக்கிறேன். அவங்க கட்டிங் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக சொல்லித்தரணும்னு நினச்சிருந்தா அவங்க நார்மலாக அவங்க யூடியூப் சேனல்லேயே அவங்க கட்டிங் சொல்லி தந்துருப்பாங்க. அவங்களுக்கு பெருசாக அவங்க கட்டிங்கை ஃப்ரீயாக சொல்லித்தரத்துக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் பே பண்ணி சொல்லித்தராங்க. நம்ம பே பண்ணால் அவங்க நமக்கு அந்த கோர்ஸ் தராங்க. அதை நான் பே பண்ணி வாங்கிட்டு
நான் இங்கே ஃப்ரீயாக அவங்க கட்டிங் சொன்னால் அது நல்லா இருக்காது. அது வந்து அது ஒரு ஒரு நம்ம டெய்லராக நானே ஃபஸ்ட்டு அமௌண்ட் வாங்கிட்டு தான் சொல்லித்தரேன், நீ என்கிட்ட இருந்து கற்றுட்டு போய் அங்கே சொல்லித்தரியா, அது மாதிரி ஒரு அவங்க நம்ம வீடியோஸ்லாம் பார்க்க மாட்டாங்க, அவ்வளோ பெரிய யூடியூபர்லாம் நமக்கு கிடையாது. இருந்தாலும் எனக்கு பெருசாக அவங்க கட்டிங் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப டஃப்பான ஒரு மெத்தடு, ரொம்ப டஃப்பு. ஒரு இன்ச் பை இன்ச்சு நானா அப்படிலாம் என் கட்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். என்னோட கட்டிங் வீடியோஸ் 5 நிமிஷத்தில் கட்டிங்கே முடிச்சுருவேன். ஆனால் ஃபிட்டிங் நல்லா தான் வரும். எனக்கு அப்படி கம்பேர் பண்ணும்போது நான் ஒரே ஒரு ப்ளவுஸ் வந்து அவங்களோட கட்டிங்கில் நான் கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணேன். பெருசாக எனக்கு அது ஒன்றும் ஃபிட்டிங் பிடிக்கல. அதுக்கு என்னோட ஃபிட்டிங்கே நல்லாயிருக்கு, என்னோட ஸ்டிச்சிங் ஸ்டைலே நல்லா இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி என் மைண்ட் செட். அதனால் நான் பெருசாக அவங்க கட்டிங் எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்க பே பண்ணி அதை கற்றுக்கினாங்க, அந்த ஒரு டைலரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கினாங்க. அவங்க சொன்ன இதை வச்சு மெத்தடை வச்சு கற்றுக்கினாங்க. அந்த விஷயத்தை இவங்களுக்கு சொல்லித்தர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இவங்க பிடிக்கல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காசு கொடுத்து சொல்லி தந்த விஷயத்த இவங்க ஃப்ரீயாக சொல்லித்தரதோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்காக தோணிருக்கு. அதனால் அவங்க பண்ணலை. அதுக்கப்புறம் அது ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இவங்களுக்கு 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. இவங்க வீடியோ போய் பார்த்தாலே தெரியும், இவங்க வாயாலேயும் அதை சொல்லியிருப்பாங்க. 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற ஒரு ஆள் அவங்க சொல்லித்தர விஷயம் கொஞ்சம் டஃப்பா இருக்குங்க. ஓகே, 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற இவங்களுக்கே ரொம்ப டஃப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிகினர்ஸுக்கு இது பிகினர்ஸ் கோர்ஸான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால அடுத்த பாயிண்ட்டை பார்த்துட்டு வரலாம் வாங்க. நீங்க அப்படி பே பண்ணி நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன கேட்டா வேண்டாம். இந்த அமௌண்ட்டை நான் பே பண்றேங்கிறதே விட்டுருங்க. யூடியூப் சேனல் பாக்குறீங்க, மொபைல் உங்க கையில இருக்கு, உங்களுக்கு நார்மலா ஊசி கோர்க்கிறது தெரிஞ்சா போதும். டெய்லரிங் வேற லெவல்ல மொபைல் வச்சு கத்துக்கலாம். நீங்க கிளாஸ் போகணுங்கிற எந்த ஒரு அவசியமே இல்லை. நம்ம அதாவது இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்றாங்களே தவிர நம்மளுடைய A2T நந்தா ப்ரோட வீடியோ பார்த்துட்டோ இல்லை நம்ம பிரியாணி மேன் அவருடைய வீடியோ பார்த்துட்டோ வியூஸுக்காக இவங்க பேசலை. ஏன்னா அவங்க 2 பேரும் வீடியோ போகிறதுக்கு முன்னாலேயே இவங்க 1 மந்த் ஆயிருக்கு வீடியோ போட்டு, கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலேயே ஆயிருக்கு. அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா டைலர் அக்காவோட கோர்ஸை சேர்ந்து அவங்க பட்ட எக்ஸ்பீரியன்ஸை தான் அவங்க சொல்றாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நந்தா ப்ரோ சர்டிஃபிகேட்டை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு இது சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த அத்தாரிட்டியில இவங்க இந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க? இப்போ இந்த சர்டிபிகேட்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கவர்மெண்ட் சீலுமே இல்ல, எந்த அத்தாரிட்டில கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. ஐயா, சர்டிபிகேஷன் கொடுக்கறதுக்கு எந்த ஒரு அத்தாரிட்டியும் தேவையில்லை. இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், நான் என்னோட எம்ப்ளாயிஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் கொடுக்குறேன். அது கவர்மெண்டோட இதெல்லாம் தேவையில்லை. நான் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் வந்து சர்டிஃபை பண்றேன் அந்த எம்ப்ளாயிக்கு. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பை டைரக்டர் நான் தான் நந்தகுமார் அப்படின்னு சொல்லி எழுதி ஒரு சீல் அடிச்சு கொடுக்கணும். கவர்மெண்ட் கிடையாது. கரெக்ட் தான் நந்தா ப்ரோ. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க தானே. உங்ககிட்ட காசை மட்டும் கொடுத்துட்டு சர்டிஃபிகேட்டை கொடுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க தானே. ஸோ எந்த கம்பெனியில் அது மாதிரி தான் 6 மாதம் நீங்கள் 6 மாதம் வேலை செஞ்சு இல்லை 1 வருஷம் வேலை செஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டே தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட்னு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லுவாங்க சர்டிஃபிகேட்டை பற்றி, அதையும் பார்த்துட்டு வரலாம் வாங்க. அவ்வளோதான், என்னோட கோர்ஸ் முடிஞ்சிருச்சு. பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன், என்னோட சர்டிஃபிகேட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எதுக்கு அந்த சர்டிஃபிகேட்னே தெரியல, நான் யூஸ்ஃபுல்லாக கற்றுக்கவும் இல்லை. ரொம்ப ஹார்ட் மெத்தட், என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஹார்டாக இருக்குது. எதுக்கு அந்த சர்டிஃபிகேட்டுக்கு தெரில அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்கள போயிட்டு திட்ட ஆரம்பிச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம நந்தா ப்ரோ வீடியோ போடுறதுக்கு முன்னால் வீடியோ போட்டிருக்காங்க, பிரியாணி மேன் வீடியோ போடுறதுக்கு முன்னால் வீடியோ போட்டிருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்டிஃபிகேட்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம டைலர் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களா. ஸோ அந்த சர்டிஃபிகேட் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போயிட்டு அமௌண்ட்டை கட்டி அந்த கோர்ஸை வாங்கினவொடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம நந்தா ப்ரோ சொல்கிற மாதிரி ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சரி, இல்லை அவங்களுடைய கம்பெனியாகவே இருந்தாலும் சரி, சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுத்தா எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருந்தால் தான் கொடுக்கணும். எப்படி காசு கொடுத்தவனே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் கூட வருது. நீங்கள் கேட்கலாம், அது எப்படி காசு கொடுத்தா சர்டிஃபிகேட் கூட வருது அப்படின்னு நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை டைலருக்காகவே சொல்லியிருப்பாங்க. அதாவது காசு கொடுத்தா கூட வராது, பட் ஒரு 2 days 1 daysலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுது. ஸோ டைலருக்கா அந்த விஷயத்தை அவங்க வாயாலே சொல்லியிருப்பாங்க. அதையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. இது வந்து ஆக்சுவலி வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து 2 days கிளாஸ் முடிச்ச உடனே இது எல்லாருக்குமே கிடைச்சிரும். 2 days கிளாஸ் முடிச்சதையும் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. இது பேர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் அந்த சிஸ்டர் ஒன்று சொல்லியிருப்பாங்க, என்னன்னா நான் பிடிஎஃப்பும் டவுன்லோட் பண்ணிட்டேன், சர்டிஃபிகேட்டும் டவுன்லோட் பண்ணுறேன், எதுக்கு அந்த சர்டிஃபிகேட்னே தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கற்றுக்கினா மட்டும்தான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். என்னதான் அந்த கோர்ஸை சேல் பண்ணாலும் அந்த கோர்ஸை சேல் பண்ணிவிட்டு அவங்க கற்றுக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது. இந்த சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறது, அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். அதை வச்சு ஒரு வேலைக்கு போகிறாங்க, சர்டிஃபிகேட் இருக்குது இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியல, கையில் சர்டிஃபிகேட் இருக்குது. அப்போ எதுக்கு அந்த சர்டிஃபிகேட்? நீ தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வச்சிருந்தா உங்கள் இஷ்டத்துக்கு
ஸ்ட்ரைக்குக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா SIT சித்துன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சிருப்பாங்க. அவங்கள பற்றி வீடியோ போட்டதுக்கு 2 ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த சர்டிஃபிகேட்டை பற்றி அவங்க சொன்னதை பற்றி நான் போட்டுருக்கிறதுக்காக தப்பே ஒரு விஷயம் பண்ணலாம். அவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம், எதுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருப்பாங்க, இன்ஸ்டாலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போட்டிருப்பாங்க. அதை பார்த்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஸ்ட்ரைக்கை ரிமூவ் பண்ணி விட்டுருப்பாங்க. தப்பு ஒன்று பண்ணலை, எதுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கணும் அதுக்கப்புறம் எதுக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற விஷயமா எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டால் அது எல்லாருக்குமே பேசுறதுக்கு உரிமை இருக்குது. அதை அப்படியே நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி எந்த ஒரு எடிட்டும் பண்ணாமல், எந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவுமே பேசாமல் அவங்க வீடியோ முழுக்க எடுத்து அப்லோட் பண்ணால் ஸ்ட்ரைக் கொடுக்கறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு ரியாக்ஷன் பண்ணி பார்த்தாலோ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற தப்பை எடுத்து வச்சாலோ நீங்கள் ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கு சட்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் கொடுக்கலாம். ஆனால் நியாயப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைக் கொடுக்கக்கூடாது. ஏன்னா உங்களை பற்றி அவங்களே எஃபெக்ட் போட்டிருக்காங்க, உங்களை பற்றி கேள்வி தான் கேட்குறாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ நந்தா ப்ரோ, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயம் எப்படி தெரியாமல் போச்சு அப்படின்னு தெரியல. அவருக்கு தெரியும், இதுவே வேற யாருன்னா இருந்தால் கிழின்னு கீச்சிருப்பாரு. ஆனால் இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையாகவே புரியல. ஏன்னா ஒரு சர்டிஃபிகேட் எங்கே போனாலும் சரி, யார் வேணால் அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க. அதாவது ஒரு கம்பெனி வச்சுருக்கிறவங்க சர்டிஃபிகேட்டை கொடுக்கலாம். ஆனால் அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி நீங்கள் சேர்றீங்கன்னா 1 வருஷம் இல்லைனா 6 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நீங்கள் போனவனே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங்காக இருந்தாலும் சரி, ஜாவாவாக இருந்தாலும் சரி, C++ஆக இருந்தாலும் சரி, பைத்தானும் சரி, எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான், தேர்ச்சி பண்ணால் மட்டும்தான் சர்டிஃபிகேட் கொடுக்கணுமே தவிர இதே மாதிரி எந்த ஒரு கோர்ஸும் கற்றுக்காமல் சர்டிஃபிகேட் கொடுக்கிறது தப்புங்க. 3K சப்ஸ்கிரைப் வச்சுன்னு இருக்கேன். எனக்கே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தோணும் போது 1.65 மில்லியன் சப்ஸ்கிரைப் வச்சுன்னு இருக்கேன். நம்ம நந்தா ப்ரோக்கு ஏன் தோணல அப்படின்னு தெரியலையா இல்லை தெரியாத மாதிரி இருந்தாரா அப்படின்னு ஒரு கேள்விக்குறிதாங்க. நான் எல்லாத்தையுமே கேள்வி கேட்குறேன் தவிர இவங்க தப்பு அவங்க தப்பு அப்படின்ற ஒரு இதுக்கே நான் வரல. சரி ஓகே, லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த சொல்லுவாங்க. அந்த சிஸ்டர் சொன்னதை கேட்டுட்டு அதோட வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திக்கலாம். அமௌண்ட் கொடுத்து நான் கற்றுக்கவே மாட்டேன். நான் ஃப்ரீ வீடியோஸ் பார்த்தே கற்றுக்கிறேன். டெய்லர் ப்ரோ, தர்மபுரி டெய்லர், தங்கம் டெய்லர், இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து நான் கற்றுக்குறேன். ஆனால் எனக்கு 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான். இருந்தாலும் என்ன டே பை டே நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பண்ணீங்களா? 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தும் கூட அவங்க சொல்லித்தர மெத்தட் டஃப்பாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு பிகினருடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் A2D நந்தா ப்ரோ வீடியோ போகிறதுக்கு முன்னால், பிரியாணி மேன் வீடியோ போகிறதுக்கு முன்னால் வீடியோ போட்டிருப்பாங்க. டைலர் அக்காவோட கோர்ஸை ஜாயின் பண்ணி இவங்க ஒரு டைலரு 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைலர் கிளாஸில் சேர்ந்ததில் என்னென்ன யூஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்களே தவிர அந்த டைலர்ஸ் கோர்ஸை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்லியே இருக்க மாட்டாங்க. அட்வைஸும் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி நீங்கள் காசை வேஸ்ட் பண்ணுறதை விட நிறைய இடத்த ஃப்ரீயாக சொல்லித்தராங்கன்னு சொல்லிட்டு அந்த நேமையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு டைலராக மற்ற டைலருக்கு அட்வைஸ் தான் இவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அவங்களுடைய சேனலில் போயிட்டு கமெண்ட் பண்ணின்னு இருக்காதீங்க. ஏன்னா அவங்க இது 2 வியூஸுக்காக பண்ணலை, அவங்க ஒப்பீனியனை தான் சொல்கிறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட போய் பர்மிஷன் கேட்டேன், இது மாதிரி உங்கள் வீடியோவை நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்துன்னு இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் இன்னொருத்தவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு பேசும்போது அவங்களுடைய பர்மிஷன் கேட்டு தான் பண்ணுன்றதுக்காக நான் போயிட்டு கமெண்ட் பண்ணியிருப்பேன். வீடியோ அப்லோட் பண்ணதும் லிங்க் கமெண்ட்டில் காட்டுங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. நானும் ஓகே சிஸ்டர் தேங்க்யூ, உங்கள் சேனல் என் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், வீடியோ அப்லோட் பண்ணதும் நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு பிடிக்கலைன்னா நான் டிலீட் பண்ணுறேன், ஒரு உதாரணமாக உங்களை காட்டுறேன் சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர் அப்படின்னு போட்டிருப்பேன். ஏன்னா நான் எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமலே பேச மாட்டேன். டைலர் அக்காவோட கோர்ஸில் ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்காங்க, 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய அனுபவம்லாம் எப்படி இருக்குன்ற காரணத்தால தான் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிளிப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அவங்களுடைய சேனலில் இதை பற்றி ஃபுல் வீடியோவாக நிறைய பேசியிருப்பாங்க. உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் டைலர் கற்றுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் அவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டைலரை பற்றி தான் நிறைய போட்டுன்னு இருக்காங்க, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே நண்பா, நம்ம நந்தா ப்ரோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நான் பர்மிஷனே இல்லாமல் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம நந்தா ப்ரோட வீடியோ பேசும் ஒரு விஷயமா, எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயமா ஆயிடுச்சு. அது இல்லாமல் கமெண்ட் பண்ணால் ரிப்ளை பண்ண இம்பாசிபிள். நம்ம கமெண்ட் பண்ணால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இம்பாசிபிள். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசுகிறாங்க, ஒரு வீடியோ எடுத்து பேசுகிறாங்க, அது வந்து ஒரு பாயிண்டாகவே ஆயிடுச்சு, ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்த ஒரு வீடியோ பர்மிஷன் இல்லாமலே. ஸோ ஓகே நந்தா ப்ரோ, இந்த ஒரு பாயிண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நீங்கள் எடுத்து வைக்கல? அதுக்கப்புறம் நம்ம நந்தா ப்ரோ அம்மா ஹோட்டலில் உதாரணமாக சொல்லி ஒரு எக்ஸாம்பிளை காட்டியிருப்பாரு. அதாவது அம்மா ஹோட்டலில் இட்லி 1 ரூபான்னு விற்கிறாங்க, இன்னொரு ஹோட்டலில் 10 ரூபான்னு விற்கிறாங்க. அதுக்குன்னு 10 ரூபா வைக்கிற இட்லியை ஸ்கேம்னு சொல்ல முடியுமா, அதிக ரேட்டுன்னு சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நந்தா ப்ரோ எப்படி ப்ரோ உங்கள் சோல்
சோல்ஜர்ஸ் முட்டாளன்னு நினச்சிக்கிறீங்களா இல்லை எல்லாருமே முட்டாளன்னு நினச்சிக்கிறீங்கன்னா எனக்கு தெரியல. சரி ஓகே, அம்மா ஹோட்டலு இப்போ வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை அம்மா ஹோட்டலும் ஒன்று இருக்குது, இன்னொரு ஹோட்டலும் இருக்குது, 2 இட்லி 10 ரூபான்னு சொல்லிட்டு நீங்கள் காசு இல்லாத ஒரு மிடில் கிளாஸாக இருக்கீங்க. அம்மா ஹோட்டலுக்கு போவீங்களா? உங்கள் பக்கத்தில் இருக்கிறது ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது. அம்மா ஹோட்டலுக்கு போவீங்களா இல்லை 2 இட்லி 10 ரூபான்னு சொல்லிட்டு அங்கே போவீங்களா? உங்கள் கையில் காசு இல்லை, ஏழைப்பட்டவங்களாம் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த கோர்ஸுமே. இப்போது ஒரு வாய்ப்பு இருக்கிறப்ப பக்கத்துலேயே ஒரு டைலரிங் கிளாஸ் இருக்குதுன்னா கம்மியாக சொல்லித்தராங்க, கம்மி ரேட்டுக்கு சொல்லித்தராங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த இடத்துக்கு போக போகிறாங்க. அதுமாரி ஒரு வாய்ப்பே அவங்களுக்கு கிடைக்கல. அம்மா ஹோட்டல் மாதிரி பக்கத்துலேயே கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஆன்லைனில் தான் வருவாங்க. பார்த்தா ஆன்லைனில் அதிக ரேட் இருக்குது. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸாம்பிளும் உங்களுக்கு பிடிக்கலாம். இன்னொன்று சொல்கிறேன், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகுது. ஏதோ ஒரு பழம் வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பழம் ஒரு 3 நாள் அழிவுது. ஸோ டக்குனு ரேட் ஏற்றுறீங்க, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அழிவு வேஸ்ட்டானு சொல்லிட்டு ரேட் ஏற்றுறீங்க, திருப்பி கம்மி பண்ணுறீங்க. ஸோ லாஸ்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? ஆனால் இவங்க பண்ணுற பிஸ்னஸில் லாஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா அது ஒரு ஆன்லைன் கோர்ஸுங்க. ஆன்லைன் கோர்ஸ் இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ண ஒரு வீடியோ தான் அது. ரெக்கார்ட் பண்ண வீடியோன்றதால அவங்க முதலீட்டு போட வேண்டிய அவசியமே கிடையாது. லாஸ்ன்ற ஒன்று அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அப்படின்னும் போது அது அநேக ரேட்டுக்கு விற்கிறாங்க. அதை விற்கிறாங்க, யார்கிட்ட விற்கிறாங்க? அதை வாங்குறவங்க எல்லாம் ஒரு இல்லாதப்பட்டவங்க தான், ஓகேங்களா? அவங்க கிட்ட அநேக ரேட்டு விற்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. இது ஸ்கேமான்னு கேட்டிங்கன்னா ஸ்கேம் இல்லை, ரொம்ப அதிகமான ரேட்டு. என்ன சொல்கிறதுன்னு என்ன தெரியல. எனக்கு சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, அது எதுக்கு யூஸ்னே தெரிய மாட்டேங்குதுன்னு அவங்களே சொல்லியிருப்பாங்க. ஒரு சர்டிஃபிகேட்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. 2 நாளில் சர்டிஃபிகேட் வருது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு. அதுக்கு சர்டிஃபிகேட்டுக்கு பதில் வேற எதனா கொடுக்கலாமே. சர்டிஃபிகேட்னு சொல்கிறாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க? ஓ பரவாயில்ல, இங்கே போனால் சர்டிஃபிகேட்டே கொடுக்குறாங்கடா, அந்த அளவுக்கு வர்த்தான ஒரு இதுவாக ஒரு கோர்ஸாக தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? எவ்வளோ மிஸ்டேக் இருக்குது. இந்த மிஸ்டேக் எல்லாம் கண்ணு தெரியாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நந்தா ப்ரோ ஒரு வாரமாக இதை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்காரு போல இருக்கு. ஸோ ஓகே, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெறுப்பு. ஏன்னா தப்புன்னு ஒரு விஷயம் பயங்கரமாக தெரியுது, ஆனால் சோல்ஜருக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. சோல்ஜர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை கேள்வி கேட்டிருப்பாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பிக்கின்னு மண்டை ஆட்டின்னு இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அவர் மேலே எனக்கு கோபம்லாம் கிடையாது. எல்லா விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கேம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் இந்த விஷயத்தில் ஒரு தலைபட்சமாக பேசிக்கிறது பச்சையாகவே தெரியுதுங்க. இதுக்கு மேலேயும் நீங்கள் ஒன்று சொல்லலாம், டே நீ 3K சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருக்கிற, அவர் பார்த்தியா 1.65 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுன்னு இருக்காரு. அவருக்கு போட்டி வச்சா கூட ஈடாவது. அதே சமயம் நீ ஒரு வியூஸுக்காக பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நான் எல்லா பாயிண்ட்டுமே எடுத்து வச்சேன், ஆதாரத்தோடு எடுத்து வச்சிருக்கேன், ஆதாரத்தோட கேள்வி கேட்டிருக்கேன். இப்படி கேள்வி கேட்டுமே சப்ஸ்கிரைபர் கவுண்டை நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணுறீங்கன்னா உங்களை விட ஒரு முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஓகே நண்பா, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏடுடி நந்தா ப்ரோ வந்து குரூப்பிசம் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அதுலேயும் நிறைய மிஸ்டேக் இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் கரெக்டாக வந்து ஆதாரத்தோடு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பேன். ஆதாரம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை பற்றி பேசவே மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பேசினாலே ஆதாரத்தை பற்றி பேசினாலே யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆதாரம் இல்லாமல் பேசினா யார் வியூஸுக்காக தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் வியூஸுக்காக பண்ணுறாங்க. ஆனால் அதுமாரி நான் கிடையாது. பாயிண்ட்டாக பேசுவேன், ஆதாரம் இருந்தால் மட்டும் தான் பேசுவேன். இப்படி சொல்லியும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன கமெண்ட்டில் கை ஊற்றுனீங்கன்னா நாய் வர நிமித்த முடியாது, உங்களை திருத்த முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா A2D உருட்டு மூவி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடலான்னு இருக்கேன். அதுக்கு தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரத்தை சேகரித்து வச்சுன்னு இருக்கேன். இப்போவும் சொல்கிறேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேரை கெடுக்கணும் அப்படின்றது ஒரு சின்ன எண்ணமே கிடையாது. அவர் மற்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்கிறாரு, ஆனால் அவர் ஒழுங்காகவே இருக்க மாட்டேங்கிறாரு. அதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற ஒரு மன கஷ்டம். ஏன்னா பெரியாலே வந்து பார்த்தீங்கன்னா இதை தப்பு பண்ணால் மற்றவங்கலாம் எந்த அளவுக்கு படித்து எல்லாம் தெரிஞ்சு டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே இருக்கிற இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் ஏமாத்துறாரா தெரியாமல் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சின்ன விஷயம் தான். ஒரு இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணன்னு வர சொன்னார். அப்படி இருக்கும்போது எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தெரியலங்க. ஸோ ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டரோடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்து வைப்பேன். போயிட்டு அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்கிறதுன்னு தெரியல, சொன்னால் புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறீங்க. ப்ரூஃப் வச்சு தான் பேசுகிறேன், ஓகேங்களா? டீசெண்டாக ப்ரூஃப் வச்சு தான் பேசுகிறேன். எந்த ஒரு 18+ பேசுகிறேன். நம்ம நந்தா ப்ரோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக எடிட் பண்ணி அதுக்கு மீம் போட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் கொடுத்து அப்படி பேசினா தான் நம்புவீங்களா அப்படின்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா நான் பாயிண்ட்டை மட்டும் தான் வைப்பேன். ஃபேஸை பார்த்து எடை போடாதீங்க, பேச்சை பார்த்து எடை போடுங்க. கருத்து கரெக்டாக இருக்கா அதை மட்டும் கேளுங்க. எம்டியாக வாங்க, எந்த பக்கம் நான் இருக்கேன், எந்த பக்கம் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். உங்களுக்கு யோசிக்கிறேன்ற திறமை இருந்தால், உங்களுக்கு சுய அறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தால், எது தப்பு எது ரைட்டு, எது தப்பு எது ராங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் வந்து மற்றவங்க மாதிரி எடிட் பண்ணி டைம் எடுத்து நான் பேசலை, அதுக்காக ரிசர்ச் பண்ணி இது தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு பல வாட்டி யோசிச்சுட்டு ஒரே கோர்வையாக அப்படி தான் நான் பேசுகிறேன். அதனால் பேச்சில் தடுமாற்றம் இருக்கும், என் பாயிண்ட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்து ஒரு உருட்டு மூவிலையும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருப்பிசம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். பை காய்ஸ்.